தமிழ்நாட்டில் நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் மேலவாஞ்சூர் 2 சக்திகளும் ஒரே கருவறைக்குள்ளே இருந்து அந்த கருவறைக்குள்ள மடியில் குழந்தை முருகனையும் கையில் வைத்த திருக்கோலத்தில் நாகமே அந்த கோவிலாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை அந்த சன்னதியை வடிவமைச்சிருப்பாங்க. ஆரோக்கிய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஆகாய தத்துவத்தை உடைய ஈசனாக அங்கே காளகண்டீஸ்வரர் இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை தாங்க பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் இந்த கோவிலை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால இந்த கோவிலை கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜோதிட பதிவு அண்ட் ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் என்ன காரணம்னே தெரியாது. ஒரு சிலர் 7.5 சனி தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களுக்கு காரணம்னு நினச்சிருப்பாங்க. சரி, 7.5 சனி முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறமும் அந்த கஷ்டங்கள் தொடரும். ஒரு சிலர் அஷ்டம சனி தான் காரணம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அஷ்டம சனியும் முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறமும் அந்த கஷ்டங்கள் தொடரும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ராகு இது காலசர்ப்ப தோஷம் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலசர்ப்ப தோஷத்தின் நிகழ்வுகளும் மாறி இருக்கும். ராகு திசை காரணம்னு சொல்லுவாங்க, கேது திசை காரணம்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய கிரக ரீதியாக உள்ள நிகழ்வுகளையே காரணம் காட்டி நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதனால தான் இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த டைமுக்கு அப்புறம் சரியாயிடும், இந்த டைமுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம நம்பி காலங்கள் தான் போய்கிட்டே இருக்குமே தவிர நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் அப்படிங்கிறது கிடையாது. சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நமக்கு ஏதாவது ஒரு வழி, ஒரு தீர்வு அப்படிங்கிறது எனக்கு தேவணும். என்ன பண்ணினா எனக்கு அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எனக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லலான் இருக்கேன். இது என்ன அப்படின்னா, இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கோவிலினுடைய தன்மைகள் ரொம்ப அந்த கோவிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே போனாலே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை உங்கள்கிட்ட கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இங்கே இந்த கோவிலினுடைய ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்ம தலையெழுத்தை பிரம்மா தான் நிர்ணயம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் பொன்னும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் 7 தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்னே சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம பிரம்மா நம்ம தலையெழுத்தை எழுதுறது நம்ம ரெக்கார்டு. நம்ம பிறப்பதற்கு முன்னாடியே இந்த குழந்தை இந்த பூமியில் இந்த நேரத்தில் இந்த லக்னத்தில் இந்த ராசியில் ஜனனமாகணும், இது இந்தந்த காலகட்டங்களில் இந்த ரூபங்கள் எல்லாம் அது பயணித்து தன்னுடைய வாழ்க்கையில் நன்மை தீமைகளை சந்தித்து அதுக்கப்புறம் அதனுடைய இறுதி நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது அது ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு தான் நம்ம ஜாதகம். அந்த ஜாதகத்தில் எந்த நிகழ்வை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறவர் யார்? தலையெழுத்து. அதனால தான் பிரம்மான்னு சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் அந்த பிரம்மா கிட்ட தான் நம்ம படைத்தவன் தானே நமக்கு அருள வேண்டும். அப்போ அந்த படைத்தவன்கிட்ட போய் நம்ம முறையிடணும். என்ன பண்ணலாம், எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் என்ன பண்ணினா இது சரியாகும், இப்போ எனக்கு இன்னும் என்ன தேவை, எனக்கு இன்னும் முன்னோர்களுடைய அனுகிரகத்தை எனக்கு பெற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தாங்க முறையிடணும். இந்த பிரம்மா கிட்ட போய் நம்ம வேண்டணும்னா என்ன ஆகும், கொஞ்சமாவது அவருக்கு 4 முகங்கள் இல்லையா? 4 திசைகளிலும் 4 முகங்கள் இருக்குது. அந்த 4 முகங்களில் ஏறாவது ஒரு முகத்தினால நம்ம பிரச்சனைகளை கஷ்டங்களை அவர் தீர்த்து வச்சா ரொம்ப சந்தோஷம் இல்லையா? இந்த 4 முகனுக்கு ஒரு விசேஷம், 4 திசைகள்லையும் தன்னுடைய நேர்பார்வையை செலுத்தி கொண்டிருப்பார். நம்ம நிறைய ஆலயங்களில் போய் பார்த்தோம்னா அந்த 4 முகத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா முதல் நேராக ஒரு முகம் தெரியும், 2 திசைகள்லேயும் 2 முகங்கள் தெரியும், பின்னாடி ஒரு முகம் இருக்கும், அதுதான் 4 முகங்களாக இருக்கும். அப்போ நமக்கு 3 முகங்கள் நம்மளால் பார்க்க முடியும், 4வது முகத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ அந்த 4வது முகத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் அந்த பிரம்மா இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பிரம்மா மட்டும் இருந்தால் போதுமா? நம்மளுடைய கல்வி ஞானத்தை தந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பயனை நம்ம அடைய முடியும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு அந்த கல்வி செல்வத்திற்கு அவ்வளோ ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த காதால் கேட்கணும் அந்த நிகழ்வுகளை அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம அந்த செல்வம், கல்வி செல்வம் அப்படிங்கிறது நமக்கு தேவைன்னா அதற்கு அந்த கலைவாணியினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கும்.
நிறைய கோவில்கள் நம்ம பார்த்துருக்கலாம். பிரம்மா இருப்பார், அந்த சரஸ்வதி தேவி தனியாக ஏதாவது ஒரு சில கோவில்களில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் சரஸ்வதி தேவியோட தம்பதிகளாக யானத்தையும் அந்த கல்வி செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த பிரம்மா வந்து இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கு. சரி, இதனுடைய தாற்பயம் என்னவா இருக்குது? இவர் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, சுற்றி குளம், அந்த தீர்த்த குளத்திற்கு நடுநாயகமாக ஒரு தேவலோகத்துக்குள்ளே நம்ம போனால் அந்த எப்படி இருக்கும், ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு ஆர்ச்சு, அந்த ஆர்ச்சில் அந்த தேவலோகத்தில் அந்த அந்த தண்ணிக்கு நடுவில் அந்த நடைபாதையில் நம்ம பயணித்து போய் அந்த பிரம்மாவை நம்ம தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ரொம்ப அழகாக வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. இந்த கோவிலில் அந்த தீர்த்த குளத்திற்கு பெயர் வந்து பிரம்ம தீர்த்த குளம். இந்த பிரம்ம தீர்த்த குளத்தில் நம்ம முன்னோர்களை நினச்சி, முன்னோர்களில் யாராவது ஒரு தீராத ஆசைகளோட அல்லது அடுத்தவங்களுக்கு ஏதாவது பாவங்களை செய்து அந்த பாவங்களை சுமப்பதற்காக அவங்களுடைய வம்சாவளிகள் அந்த பாவத்தினுடைய பயனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கஷ்டங்கிறது சொல்ல முடியாத ஒரு கஷ்டம். அதுதான் பெண் சாபமாக, பித்ரு சாபமாக, முன்னோர்களுடைய சாபமாக, கர்ம சாபமாக இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் முன்வினை பயன்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு அந்த பிரம்மா கிட்ட முதல்ல எனக்கு என்னுடைய முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிச்சுட்டு அந்த பாவத்திற்கு நான் பிராயச்சித்தம் பண்ணுறேன், அடுத்து அவங்களுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கிறதுக்கு அருள் செய், அதோட உன்னுடைய அனுகிரகமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த பிரம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பிரம்ம தீர்த்த குளத்தில் ஒரு மோட்ச தீபம் அப்படின்னு சொல்கிறது, அந்த மோட்ச தீபத்தை அந்த ஏற்றி வழிபாடு நம்ம செய்யும்போது அந்த முன்னோர்களுக்காக நம்ம தர்ப்பணங்கள் கொடுப்போம். அமாவாசை அன்னைக்கு இங்கே இந்த மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு முன்பு இங்கேயும் அந்த முன்னோர்களுக்கு அந்த உணவு கொடுக்கணும். உணவு கொடுத்து அவங்கள பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தீர்த்த குளத்திலேயே அந்த மோட்ச தீபத்தை ஏற்றி வழிபடும்போது அந்த மோட்ச தீபம் அங்கே கவனித்தவங்களுக்கு தெரியும். அந்த குளத்தில் மோட்ச தீபம் ஏற்றி விட்டால் அந்த மோட்ச தீபம் அழகாக அப்படியே வளைச்சி அந்த பிரம்மாவை ஒரு சுற்றி வந்து நிற்கும். அவ்வளோ நேரம் அந்த மோட்ச தீபமானது எரியும். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு தன்மை அந்த ஆலயத்திற்கு உண்டுங்க. இது வந்து நான் அந்த கோவிலில் நான் பயன் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் இந்த கோவிலை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே விதி மாற்றக்கூடிய ஒரு தன்மையை அங்கே வந்து அந்த பிரம்மாவுக்கு கொடுத்து அந்த பிரம்மாவுக்கு அங்கே ஒரு கோவிலை அமைச்சு அந்த பிரம்ம தீர்த்த குளத்தில் முன்னோர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய அந்த விளக்கத்தை உருவாக்கி நிறைய பேருக்கு இன்றைக்கி நன்மை நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அனுப்பினவங்க நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்களுக்கு அந்த கோயிலில் போய்ட்டு முன்னோர்கள் நினச்சி நீங்கள் ஒரு மோட்ச தீபம் மட்டும் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். போட்டதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சரி இதை ஒரு விரிவான பதிவாகவே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரம்மாவை பற்றி நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். சரி, இந்த பிரம்மா எங்கே இருக்கார்? நம்ம தமிழ்நாட்டில் நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் மேலவாஞ்சூர் நாகூர் தர்காவை தாண்டின உடனே ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். அது வந்து ஒரு 4 ரோடு பிரியக்கூடிய ஒரு அமைப்பு. காரைக்கால் ரோட்டு ஒன்று போகும், வேளாங்கண்ணிக்கு ஒரு ரோட்டு போகும், அடுத்து கங்கலாஞ்சேரி திருவாரூருக்கு ஒரு ரோட்டு போகும், திட்டச்சேரி வழியாக கும்பகோணத்திற்கு ஒரு ரோட்டு போகும். இப்படி ஒரு 4-5 வழி சாலைகள் அங்கே பிரியும். அந்த இடத்துல அந்த செக் போஸ்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் காத்யாயினி அம்மன் பச்சைவாளி அம்மன் அருள் சக்தி பீடம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த காத்யாயினி அம்மன் பச்சைவாளி அம்மன் இந்த அம்பாளுடைய வரலாறை சொல்லணுன்னா அது ரொம்பவே இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இங்கே ஒரு நீர்நிலைக்கு ஒரு கடற்கரை ஓரத்தில் அந்த காத்யாயினி அம்மன் பச்சைவாளி அம்மன் பார்வதி தேவியாகவும் கங்கா தேவியாகவும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சக்தியாக இயங்குபவர் பார்வதி தேவி, அந்த ஈசனுடைய முடியில் இருந்து கங்கையாக இயங்கக்கூடியவர் கங்கா தேவி அப்படின்னு அந்த 2 சக்திகளும் ஒரே கருவறைக்குள்ளே இருந்து அந்த கருவறைக்குள்ள மடியில் குழந்தை முருகனையும் கையில் வைத்த திருக்கோலத்தில் அவ்வளோ அற்புதமாக அவங்க பல வருஷம் 2000 வருஷம் முந்தைய ஒரு ஆலயம், இது பழமையான ஆலயம். அதில் என்ன ஆச்சுன்னா அந்த அம்பாள் வந்து தவம் இருக்கிறாங்க, 2 பேருமே தவம் இருக்காங்க. அந்த புற்று வந்து மூடிடுது, அந்த விக்கிரகத்தையே புற்று மூடிடுது. அதுக்கப்புறம் ஒரு கால சூழ்நிலையில் அங்கே சிறுவர்கள் விளையாடும்போது அந்த புற்றை போய் பார்த்து அதில் அந்த அம்பாள் இருக்கிறத வந்து தெரிஞ்சு
அதை கண்டுபிடிச்சு அதை இப்போ வழிபாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவிலினுடைய திருப்பணியும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, இந்த திருப்பணி எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான தகவல் எப்படின்னா, அந்த திருப்பணியை அந்த என்ஜினியரோ இல்லை ஒரு மேஸ்திரியோ வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது கிடையாது. தனக்குத்தானே ஒரு கோவிலை அந்த அம்பாளே கட்டிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் இந்த கோவிலில் வந்து அருள்வாக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு. என்ன இது அருள்வாக்கா? நான்லாம் நம்பவே மாட்டேங்க. எனக்கு அப்படின்னா உண்மையிலேயே கடவுள் வந்து அப்படி மனித ரூபத்தில் பேசுதுன்னா நம்மெல்லாம் அந்த கஷ்டத்தை இல்லாமல் எவ்வளவோ பேருக்கு தீர்த்துருக்கலாமே அப்படின்லாம் நானே நினச்சிருக்கேன். நான் முதல்ல அந்த கோவிலை பற்றி கேட்டப்போலாம் அதில் எனக்கு நம்ப தோணலை. அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம்தான் அந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் கவனிக்க அது உண்மையிலேயே அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அங்கே உள்ள ஒருத்தர் மேலே அம்பாள் இறங்கி இந்த ஆலயம் இந்த அளவில் இப்படி தான் வடிவமைக்கப்படணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதற்கு ஆட்களையும் அவங்களே நியமிச்சு விடுவாங்க. இன்னார் தான் இதை பண்ணணும். அது நிறைய அந்த கோவிலுக்கு நிறைய பேர் நன்கொடை தரணும்னு வந்தப்போ கூட அந்த காணிக்கை அவங்க ஏற்றுக்கல. இல்லை இது இன்னார் தான். அந்த ஊர் மக்களே கூட ஒன்று திரண்டு அந்த கோவிலை எழுப்புறதுக்கு பல முயற்சிகள் செஞ்சும் அவங்க அதை அலோவ் பண்ணலை. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் அங்கே ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறைகளையும் அந்த அம்பாள் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் ஜாதகத்தோடு இந்த கோவில் எவ்வளோ கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த கோவிலில் என்ன நிகழ்வுன்னா, அங்கே முதல்ல போனோன்னே நேராக போய் சுவாமியை வழிபடுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அங்கே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கணபதி இருக்கார், ராஜ பத்ம கணபதி. அந்த கணபதியை கும்பிட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பஞ்சபூதங்கள் தான் நம்மளை இயக்குது. அது நல்லாவே நிறைய பேருக்கு தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களால் தான் இந்த உடம்பு கூட கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த பஞ்சபூதங்களையும் சரி பண்ணக்கூடிய, சமன்படுத்தக்கூடிய, அந்த அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆலயம் இங்கே உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே முதல்ல உள்ளர நுழைஞ்சொன்ன இந்த மண், நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய அந்த மண் அப்படிங்கிறது அங்கே ஒரு கலசம் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு தேவதையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அங்கே உள்ள தீர்த்த கிணறுல, பிரம்ம தீர்த்த குளத்தில் இருந்தோ இல்லை அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல இருந்தோ தீர்த்தம் எடுத்து அந்த தீர்த்தத்தால் அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த பஞ்ச கலசத்தில் முதல் கலசத்திற்கு நம்ம நீர் வார்க்கணும். நீர் வார்க்கும்போது அந்த பூமி தாய்க்கு நன்றி சொல்கிறோம். அம்மா, நான் இந்த பூமியில் பிறந்ததற்காக முதல்ல நன்றி சொல்கிறேன். எத்தனை பேருங்க நம்ம நன்றி சொல்லியிருக்கோம்? அந்த பூமியில் பிறந்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லி அந்த கலசத்தை தொட்டு வணங்கிட்டு, இந்த இடத்துலேருந்து நான் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளை மன்னித்து நீ ஒரு புண்ணிய ஆத்மாவாக நீ உள்ளர அனுப்பு, அந்த இறைவன்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நாங்கள் வேண்டிட்டு அந்த முதல் கலசத்தின் நீரை அங்கே நம்ம விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை ஒரு ரவுண்டு வந்துட்டு இரண்டாவது கலச நீரை எடுக்கணும். ஒரே இடத்துல 5 கலசத்து நீரையும் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் அந்த கலச நீரை அந்த தீர்த்த குளத்திலிருந்தோ அல்லது அந்த கேநீரிலிருந்தோ இறைக்கணும். தண்ணீர் எடுத்து 2வது கலசம், அம்பாளுக்கு நேராக ஒரு சக்தி வேல் நட்டிருப்பாங்க. அந்த வேலுக்கு முன்னாடி ஒரு கலசம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம இந்த அம்பாளுக்கிட்ட அந்த நீரை வார்க்கணும். அந்த பூமிக்கு அடுத்து நீர் தத்துவம். நம்மளுடைய அந்த கோரிக்கைகளை அந்த நீரின் வழியாக நம்ம சொல்லி, அம்மா, நான் இந்த கோரிக்கைக்காக உன்னை நான் பார்க்க வந்திருக்கேன், எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறணும், அதற்கு எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி அந்த 2வது கலசத்துக்கிட்ட நம்ம பிரார்த்தனைகளை முன்வைத்து அந்த நீரை ஊற்றும்போது அந்த வேண்டுதல் டைரெக்டாக அம்பாளுக்கிட்டே போயிடும். அவங்க அந்த இறை தூதர்கள், நம்ம நிறைய கோயில்களில் துவாரபாலகர்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே 5 பேர் இருக்காங்க. இந்த 5 சக்திகள் போய் அம்பாளுக்கிட்ட இவங்க என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்காங்கங்கிறத சொல்லும். அதை தான் பஞ்சபூதத்தினுடைய அந்த பரிபூர்ண அனுகிரகம் இந்த ஆலயத்தில் உண்டு அப்படிங்கிறத நமக்கு ஊர்ஜிதப்படுத்தும். அடுத்து 3வது கலசம், அந்த கோவிலினுடைய மறுபடியும் சுற்றுப்பிரகாரம். இந்த 2வது கலசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலில் பிரம்மாண்டமாக நம்ம வால்முனி ஈஸ்வரன் இருக்கார். இந்த தவம் இருக்கக்கூடிய 2 அம்பாள்களுக்கும் காவலாக வால்முனி ஈஸ்வரன், வால்முனி பரமன் 2 பேரும் ரொம்ப விஸ்வரூப தரிசனத்தோட அந்த இடத்துல வீற்றிருக்காங்க. அவங்கள அப்படியே வணங்கிட்டு அப்படியே அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு 3வது கலசம், அங்கே ஒரு சின்னதாக ஒரு அழகான ஒரு சர்ப்ப கோவில் மாதிரி. நீங்கள் நிறைய கேரளாவில் எல்லாம் கேள்விப்பட்டிருங்க இந்த சர்ப்பக்காவு அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த நாகமே அந்த கோவிலாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை அந்த சன்னதியை வடிவமைச்சிருப்பாங்க. மேலே வந்து கும்பம் கலசம் நாகம் கொடைப்பிடித்த மாதிரி அந்த கோவிலினுடைய சுற்றுப்புறமே அந்த பாம்பினுடைய உடல் சுற்றி வளைச்சு அந்த கோமிகி தீர்த்தம் போகுது இல்லையா, அந்த தீர்த்தம் போகிற இடத்துல அந்த பாம்பினுடைய சர்பத்துக்கு வாழில் அந்த தீர்த்தம் விழுகிற மாதிரி ஒரு அமைப்பை வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அங்கே இருக்க துவாரபாலகர்கள், அந்த நாயகிக்கு இருக்கக்கூடிய சர்பநாயகியின் துவாரபாலகர்கள் வந்து அப்படியே அந்த சர்ப உடலோடு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, இந்த அம்பாள் வந்து அந்த புற்றில் தவம் இருக்க போகிறப்போ ஒரு சர்ப நாகம் என்ன பண்ணுச்சு, அங்கே அந்த அம்பாளுக்கு உணவு கொடுத்துருக்கு. அந்த பாலை வந்து பசுமாட்டிலிருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த உணவு கொடுத்துருக்கு. அந்த அந்த புற்றுக்கு காவலாக அந்த சர்பம் தான் இருந்திருக்கு. அப்போ அந்த அம்பாள் வந்து அந்த சர்பத்திற்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, எதிர்காலத்தில் இந்த இடத்தில் உனக்கு ஒரு ஆலயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி, அந்த ஆலயம் எழும்பப்படும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த சர்பநாயகி ஆலயம் அந்த இடத்துல யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகுகேது தோஷங்கள் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த குழந்தை பாக்கியத்தில் தடைகள் அப்படிங்கிறது இந்த ராகுகேதுகளால் இருக்கோ, முக்கியமாக 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல ராகுகேதுக்கள் இருக்கோ, அவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு போய் இந்த ஆலயத்தில் அவங்க அந்த சர்பநாயகியை அவங்களுக்கு அந்த இடத்துல தீர்த்தம் ஊற்றுறதுக்குன்னு ஒரு தீர்த்த கலசம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அந்த அம்பாளுக்கு அந்த நீர்ப்படுத்துதல், என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் வம்சாவளிகளில் சர்பங்களுக்கு ஏதாவது தீங்குகள் விளைவித்திருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த சர்பங்களால் ஏற்படக்கூடிய சாபங்களை நிவர்த்தி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமாக எந்த கோவிலையும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் கரும் பலகை வச்சுருப்பாங்க பாருங்கள். அதை வந்து இந்த பிளாக் மாயை, அந்த மாயைங்கிறது தான் அந்த பிளாக் போர்டு. அந்த போர்டில் நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம அரூபமாக சாக்பீஸ் வச்செல்லாம் எழுதக்கூடாது, விபூதியை வச்செல்லாம் எழுதக்கூடாது. நம்மளுடைய கை விரல்களை மட்டும் வைத்து அதில் அந்த பிளாக் போர்டில் நம்மளுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதினோன்னா அங்கே அந்த அம்பாள் அந்த அந்த வேண்டுதலை படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அந்த ஆலயத்தில் உண்டு. அடுத்து இந்த சர்ப நாயகியை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே இந்த 3வது கலச தண்ணியை இங்கே தான் போடுறோம். அது வந்து வாயு தத்துவத்தை உணர்த்தக்கூடியது. ஏன்னா சர்ப்பங்கள் சீரக்கூடிய தன்மை உடையது இல்லையா, அதனால் வாயு தத்துவத்தை உணர்த்தக்கூடியது. இதை முடிச்சுட்டு அடுத்து 4வது சுத்தாக பிரகாரத்தை சுற்றும் போது அந்த சன்னதிக்கு கருவறை சன்னதிக்கு நேர் பின்பக்கம் ஒளியம்மனாக நெருப்பின் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அக்னி பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த ஒளி அம்மனாக அங்கே அம்பாள் வீற்றில் இருக்காங்க. அந்த இடத்துல 4வது கலச நீரை ஊற்றணும். எங்களுடைய வாழ்க்கையில் இருளுங்கிறதே இருக்கக்கூடாது. ஏவல் பிள்ளி சூனியம்ங்கிற மாதிரி பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாதிப்புகள்லேயும் தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அங்கே ஒளியம்மன் அங்கே வீற்றிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பஞ்சபூதத்தில் நெருப்பு தத்துவத்திற்காக அங்கே நீர்படுத்திட்டு அடுத்து 5வது கலச தீர்த்தம், இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. 5வது 2 அந்த ஆலயத்தை வளை வரும்போது அங்கே காலகண்டீஸ்வரராக அங்கே ஈசன் வீற்றிருக்கிறார் 5வது கலச தீர்த்தத்தில். அவர் தான் நமக்கு காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர். ஆயுள் பலத்தை, ஆரோக்கிய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஆகாய தத்துவத்தை உடைய ஈசனாக அங்கே காலகண்டீஸ்வரர் இருக்கார். அங்கே அந்த ஆகாய தத்துவத்திற்காக அங்கே பிரபஞ்சத்தின் பேராற்றல் நமக்கு எப்போதுமே பரிபூர்ணமாக கிடைக்கணும், இந்த உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த காலகண்டீஸ்வரருக்கு அடுத்த அபிஷேகம் அப்படிங்கிறது அங்கே சிவலிங்கமாகவே வச்சுருப்பாங்க. அந்த சிவபெருமானுக்கு நம்மளே அபிஷேகம், அந்த தீர்த்த தண்ணியை நம்ம ஊற்றி வழிபாடு பண்ணணும். இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேக பணிகள் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ இந்த அமைப்பில் அந்த அம்பாள் வந்து அந்த அருள்வாக்கினால் ஒவ்வொரு நிகழ்வாக சொல்லி 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 அது செதுக்கப்பட்ட ஒரு இடம். அடுத்தது அங்கே வந்து ஒரு 50 அடி உயரத்தில் விஸ்வரூப காளியம்மன் இருக்காங்க. 46 அடி உயரத்தில் இருக்காங்க. இந்த விஸ்வரூப காளியம்மன் அப்பா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த சிம்ம வாகனத்தோட அந்த விரிதலையோடு அவங்க வந்து அந்த விஸ்வரூப காளியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதை பார்க்குறது அந்த பிரம்மாவுக்கு அம்மா வாக்கு கொடுக்குறாங்க, இந்த இடத்துல நீ இருந்து என்னை தேடி வர்ற மக்களுக்கு விதியை மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டிருக்காங்க. அதனால் அங்கே வந்து விதிமாற்றம் பிரம்மாவாக அங்கே சரஸ்வதி தேவியோடு அந்த பிரம்மா வீற்றிருக்காரு. 4 முகங்களையும் நம்மளால் தரிசிக்க முடியும், 4 முகத்தை பார்த்தும் நம்மளால் கோரிக்கையை வைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த பிரம்மாவினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும். அந்த காத்தியாயினி அம்மன், பச்சைவாளி அம்மன்
அவங்களுடைய பரிபூர்ணமான அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும். யாருக்கெல்லாம் ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு அன்னை தேவைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக போங்க. அங்கே கூடுதலாக அங்கே முருகன் தான் எல்லாமே. அந்த முருகனை கையில் அமர்த்திய திருக்கோலத்தில் அங்கே உற்சவமூர்த்தி முருகன் வச்சுருக்காங்க. அந்த முருகனுக்கு உள்ள ஒவ்வொரு விசேஷத்தன்னைக்கும் இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கார்த்திகை மாதம் பஞ்சதீப விளக்கு அப்படிங்கிறத ஏற்றுவாங்க. அதே மாதிரி மார்கழி மாதம் தெப்போற்சவம் அங்கே நடக்கும். அம்பாள் அருள்வாக்கு வந்து அப்படியே அந்த குளத்தில், பிரம்மதீர்த்த குளத்தில் நீராடுவாங்க. தெப்போற்சவம் அப்படிங்கிறது நடக்கும். வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். நம்ம ஒரு இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறத பார்த்துருக்கோம். இப்போ நிறைய சமீப காலங்களில் மேல்மருவத்தூர் போகிறத பார்த்துருக்கோம். இந்த அம்பாளுக்கு இருமுடி கட்டி இங்கே வழிபடுறாங்க. பால்குடம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வு ஆடி மாதம் நடக்குது. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்கே விசேஷம், ரொம்ப திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அம்மா அருள்வாக்கில் வீதி உலா வருவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த தெய்வம் போவாங்க. அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய, அவங்க அன்போடு கொடுக்கக்கூடிய அந்த பதார்த்தங்கள் எல்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு அந்த பிரம்மாவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.